கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் வசன தீபம் என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தியானிக்க போகிற வேத வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 91 10ஆம் வசனம். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு நேரிடாமல் இருக்கணும், வாதை கூடாரத்தை அணுகாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ஆகையால் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு தான் இன்றைக்கி நம்ம பதில் கொடுக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு அதை தான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறார். ஆகையால் என்று சொல்லும்போது எதுக்கு தெரியுங்களா? முதல் வசனம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவருடைய மறைவில் நாம் இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். சும்மா நம்ம சாதாரணமாக 23ஆம் சங்கீதத்தையும் 91ஆம் சங்கீதத்தையும் ஒரு நாள் மனப்பாடமாக சொல்லிட்டா நமக்கு வாதை வராது, பொல்லாப்பு நேரிடாது, இதெல்லாம் நம்ம நினச்சி நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளக்கூடாது. அது சொல்லலாம், சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம், நம்மளுமே சொல்லலாம், வாசிக்கலாம், அதெல்லாம் தவறே கிடையாது. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்குற ஒரு காரியம் என்னன்னா, அந்த ஆழங்களுக்குள்ளார நம்ம கடந்து போகணும். புரியுதுங்களா? அப்போ ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இது மாத்திரமல்ல, அந்த சங்கீதத்தில் இருக்கிற அத்தனை காரியங்களுக்கும் முதல் அடிப்படை, அதாவது ஃபவுண்டேஷன் முதல் வசனம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் உன்னை வேடனுடைய கன்னிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அதை நீங்கள் வீட்டில் வாசிச்சுக்கோங்க. ஒவ்வொரு ரகசியங்களும் அந்த முதல் வசனத்தில் தான் அடங்கியிருக்குது. அப்போ அந்த நிழலுக்குள்ளார நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? இப்போ ரூத்து பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலின் செட்டைகளுக்குள்ள அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகும்னு சொல்லி ரூத் 2:12 நம்ம வாசிக்கிறோம். அப்போது நமக்கு ஒரே ஒரு அடைக்கலம், அநாதி தேவனே நீர் எனக்கு அடைக்கலம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆளுகைக்குள்ளார, இயேசு கிறிஸ்துவினுடைய ஆளுகைக்குள்ளார, இயேசு கிறிஸ்துவினுடைய அடைக்கலத்துக்குள்ளார நம்ம வந்துடணும். அதுதான் நிழல். அந்த அடைக்கலத்துக்குள்ளார நம்ம வந்துட்டா, எப்படி ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய செட்டைகளுக்குள்ளார அப்படியே மூடி மறைச்சிரும், அது வெளியவே தெரியாது. சில நேரம் சில கோழி குஞ்சுங்களுடைய தலை, அந்த மூக்கு, அது மட்டும் வெளியில் அதனுடைய செட்டைகள்லேருந்து ஒரு சின்ன ஒரு கேப்பில் தெரியுமே ஒழிய, மற்றபடி அந்த கோழி படுத்திருக்கிற மாதிரி அப்படியே தான் தெரியும் இல்லையா? அது வெளியவே வராது, வெளியவே தெரியாது. அந்த நிழலுக்குள்ளார, அந்த செட்டைகளுக்குள்ளார இருக்கிற அந்த கோழி குஞ்சுகளுக்கு தான் அந்த தாய் கோழி ஒரு அடைக்கலம் கொடுக்கும். திடீர்னு ஒரு பெரிய பறவை, அதாவது பருந்து அந்த கோழி குஞ்சுகளை எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இது எப்படி, அதுதான் பறந்து காக்கிற பட்சியை போல, இது எப்படி அப்படியே தன்னுடைய பலத்தெல்லாம் ஒன்றா சேர்த்து அந்த கோழி, தாய்க்கோழி அப்படியே பறந்து போய் அந்த பருந்தை அது துரத்தி அடிக்கும். ஏன்னா அந்த பாதுகாவல், அந்த தன்னுடைய கோழி குஞ்சுகளுக்கு அதுக்கு பாதுகாவல் வேணும், அதுக்கு நாம தான் அதை பாதுகாக்கணும், என்னுடைய செட்டைகளுக்குள்ளார வந்தது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு உணர்வு இருக்குது பாருங்க. அதே போல தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மை குறித்து எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு சொன்னால், அவருடைய செட்டைகளுக்குள்ளார நம்ம மறைஞ்சிட்டோன்னா, அவருடைய ஆளுகைக்குள்ளார மறைஞ்சிட்டோன்னா, அவருடைய வசனத்துக்குள்ளார மறைஞ்சிட்டோன்னா, அவருடைய வார்த்தைக்குள்ளார மறைஞ்சிட்டோன்னா, அவருடைய பிரசனத்துக்குள்ளார நம்ம மறைஞ்சிட்டோன்னா, அவருடைய இரத்தத்துக்குள்ளார நம்ம மறைஞ்சிட்டோன்னா, நமக்கு இந்த அத்தனை வசனங்களும் நிறைவேற ஆரம்பிக்கும். சும்மா அப்படியே நம்ம பிளாங்காக ஒன்று படிச்சுட்டு போயிடக்கூடாதுங்க. வரிசையாக நீங்கள் வாசிக்கிறீங்கன்னா எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வேதத்தில் நிறைய நிபந்தனைகள் இருக்கும். சும்மா ஒரு வசனங்கள் நமக்கு நிறைவேறாது. அந்த நிபந்தனைகளில் இருக்கிறவர்களுக்கு தான், அதை கீழ்ப்படுகிறவர்களுக்கு, அதை கை கொள்ளுகிறவர்களுக்கு தான் ஆண்டவர் அந்த வசனத்தை நிறைவேற்றி கொடுப்பார். அப்போ இதில் நான் அடிக்கடி நான் யோசிப்பேன் பாருங்க. 14வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்குது. புரியுதுங்களா? இப்போ இயேசு என்ற நாமத்தை அறிஞ்சவங்க எல்லாரும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. புரியுதா? அது புறஜாதி மார்க்கத்திலிருந்து வெளியே வரும்போது இயேசு என்ற நாமம் நமக்கு அறிவிக்கப்படுகிறது, நம்ம ரட்சிக்கப்படுகிறோம், அவரை ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் நடத்தி தான் நம்மை ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு வராரு. அந்த நாமத்தை அறிஞ்ச உடனேயே எல்லாருக்குமே தெரியுமே. இப்போ இயேசு என்று சொல்லும்போது எல்லாருக்குமே, புறஜாதிகளுக்கு கூட அந்த நேம் தெரியும் இல்லையா? அது ஒரு தெய்வம், கிறிஸ்தவர்களுடைய தெய்வம், அவர்கள் வழிபடுகிற தெய்வம் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த இயேசுன்ற பேரை நானும் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொன்ன உடனே உயர்ந்த அடைக்கத்தில் வைக்க மாட்டாருங்க. அந்த நாமத்தை எப்படி அறியணுமோ அப்படி அறிந்திருக்க வேண்டும். நாமத்தை குறித்து, நாமத்தை அனுபவித்து, அந்த நாமத்துக்குள்ள இருக்கிற ரகசியங்களை அறிந்திருக்கும் போது தான், இப்படியாக தான் ஆண்டவர்
அந்த நிபந்தனைகளை கொடுப்பாரு. அப்போ இதெல்லாம் மொத்தமாக வச்சு இந்த 91 சங்கீதம் முழுக்க அது யாருக்கு அப்படின்னா, மறுபடியும் புரிந்து கொள்ளுங்க, அவருடைய மறைவிடத்தில், நிழல்ல, அவருடைய அடைக்கலத்தில், அவருடைய கூடாரத்துக்குள்ளார அவருடைய நாமம் பலத்த துருகோன் இருக்குது. அப்போ அந்த நாமத்துக்குள்ளார இப்படி அவருக்குள்ளார நம்ம மறைந்து கொள்ள, அவருக்குள்ளார நம்ம அடைக்கலமாக இருக்க, அவருக்குள்ளார நம்மை அப்படியே அர்ப்பணித்து விட நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கிறவர்களுக்கு தான் இந்த ஒவ்வொரு காரியமும் நடக்கும். பொல்லாப்பு நேரிடாது, வாதை நம் கூடாரத்தை அணுகாது. இந்த வார்த்தையை உணர்ந்து தியானித்து நீங்கள் பலன் பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.